அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை. அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ருத்ரா. பிரதர் அஜய், தேங்க்யூ ஸோ மச் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். படத்தோட போஸ்டர் நல்லா இருக்கு, பேர் சூப்பராக இருக்கு. உங்க நடிப்பு பார்த்தா மார்கன்ல யூ ஆக்டட் வெரி வெரி வெல் பிரதர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வாங்க களத்தில் சந்திப்போம் வாங்க. ஐ ஐ லவ் யூர் பெர்ஃபார்மன்ஸ் இன் மார்கன் அண்ட் இந்த இந்த படம் கண்டிப்பா பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ப்ரோ. நீங்க உங்க படம் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. பெர்ஃபார்மரா வந்து சில பேர் தான் சினிமால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஒரு பெர்ஃபார்மரா அஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பர்ஃபார்மரா அவரை பார்த்து லைட்டா பயமா தான் இருக்கு. சூப்பரா பண்றாரு. ஏன்னா மார்கன் நான் இப்போ கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பரா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிரதர். அண்ட் ஆப்வியஸா அவர் பர்ஃபார்மரா அவர் அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் போனேன் ப்ரோ. அதான் ஸ்விம்மிங் பூல் போனேன். போயிட்டு அந்த மார்கன்ல இது பண்ணலான்னு. நம்மளுக்குலாம் 3 அடி தான் அளவு. அதுக்கு மேல போனாலே முங்கிடுவோம். அத போய் பண்ணா ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. ஆனா அது ரொம்ப ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வந்துட்டாரு. இதுக்கு மேல நான் அவர்ட்ட சொல்லி ஒன்னும் அவருக்கு எக்ஸ்ட்ராவா தெரிய போறது இல்ல. அவரே ஒரு திறமைசாலி தான். அண்ட் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. So I'm sure I'm really looking forward to what you're going to do in this film, brother. I'm really looking forward to it. சூப்பர். நீங்க 2 பேர் இணைந்த கைகள் மாரி எப்ப படம் பண்ண போறீங்க? அது இனிமே தாங்க. அது டைரக்டர்ஸா யாராவது எழுதணும், ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். அப்படி ஏதாவது வந்தா கண்டிப்பா சூப்பர். கண்டிப்பா எழுதுவாங்க. நீங்க 2 பேரும் பண்ணா நாங்க அதுக்கு பார்க்கணும். கண்டிப்பா. ஷூர் பிரதர். அதுல சைடுல ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கு. அத நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஷூர். தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. என் பேர் ருத்ரா. தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் பிரதர். குறுக்குல பேசாம இருந்தா தான் நான் பேசுவேன். மைக் ஆஃப் பண்ணிறேனே. ஓகே. உங்க மைக்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனா ஏதாவது ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட் தான் போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்துல நானும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மெயினா விஜய் ஆண்டனி சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா இந்த டிஷ்யூம் டைம்ல இருந்து சீனா டோனிஜால இருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்ல இருந்து எல்லாமே வந்து அந்த டைம்ல இல்லை இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள். ஒரு 10 செகண்ட்ல இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி. இப்போ படம் பண்ணுறாங்கன்னு டைட்டில் இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். பருதி என்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னு படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பருதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பருதியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்கு. வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப நாவலாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இருக்காது. அதுக்குள்ளே ஒரு ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டாக. இன்னைக்கு இப்போ இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருது இல்லை, இப்போ டிராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடா எல்லா இறைச்சலுக்கும் நடுவுலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும். பரபர துரு துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம். ஆல் த பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்க. நான் சொன்னன்றவங்க குறுக்குள்ள பேசாமல் இருக்கீங்களா? இல்ல நீங்க நல்லா பேசுங்க. அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட் ஆகிற படமாக இருந்துச்சு. நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரித்தோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை எழுப்புகிற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம். நிறைய பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பருதிட்ட நிறையா பேசியிருக்கேன். அண்ட் இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக், கதிர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு.
பிஜிஎம்லாம் போட்டு ஹெல்ப் பண்ண. டாக்டர் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபேமிலி டாக்டர். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோட நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் பருதி, விஜய் ஆண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம். சார் நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. அது சொல்றீங்கன்னு வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டைரக்ட் ஆனேன். இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்கன்னு டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. விஜய் ஆண்டனி சார் அப்படி இல்லை. நான் அதை ஒரு தடவை கூட கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சுட்டு இல்லை. உடனே வந்துடுச்சு. பார்க்கும்போது பணம் வந்திருக்கு. அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு சார். கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிற பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சிங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேற எந்த விஷயமும் பேசல, வெறும் கதையை பற்றி மட்டும். அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறது, படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னன்னா, டைரக்டர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து வீடு கேட்கும், ஏதோ பிரச்சனையாக உங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடைச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறோன்னே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், பாண்டியா டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னு. அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குனர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சல் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது படிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ இவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு, அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ரொம்ப ஈஸியாக சொன்னார். இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரோமியா படம் பார்த்த சார்ட்ட அதான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலிமா கூட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில் கூட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம்
எல்லா ஃபீல்டுலையும் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்ண்ணே. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. சூப்பர். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. வேற என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாம திட்டாம அப்ரிஷியேஷன் தான் பண்ணாரு. கோவமே படலையா? கொஞ்சம் கூட படல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல, இல்ல அவர் உங்களுக்கு ஜாலியா தான் இருந்திருக்கும். அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டேரக்டர் போல தான் கோவப்படுவார். ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டேன். நானா பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட். இது உங்க ஃபர்ஸ்ட் படம். என்னங்க? ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லங்க வேணாங்க. வேணாம். நீங்க இது ஃபர்ஸ்ட் படம். இன்னும் 100வது படத்துக்கு நீங்க வந்து பேசணும். அந்த அளவுக்கு நீங்க வரணுங்க. கண்டிப்பா. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், நான் உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு. சூப்பர். சாரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நம்ம முதல் படம் அமையறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்கள்ல வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட அஜய்க்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். அஜய்க்கும் அதே ஹாப்பியா தான் இருக்கும் உங்களுக்கு. நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்துல வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பத்தி தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கனவு. ஸோ கண்டிப்பா. நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமால நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் இப்போதான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த படங்கள்ல ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க. நீங்களே ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம். நல்லா பண்றீங்க. ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்னைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசா அவங்களோட கேரக்டரை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியா போயிடும். அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும் நான் ஆழமா நம்புறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பிரதிபலித்திற்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவனா அவரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்டோ காலேஜ் போயிருக்கீங்க நீங்க? சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே.
ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவரு தான் டைரக்ட் பண்றாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜய் ஆண்டனி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் சீனியர் தான் அப்படிங்கிறது. தெரிஞ்சது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரேணிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஆஹ் இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதோட பிரம்மாண்டமாக தெலுங்குல பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோமா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் இது. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலே நம்பினீங்களா இல்லையா? இல்லை இல்லை, நான் நம்பிட்டேன். ஓகே. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாகவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தேட்டர் போய் பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் அவரை அப்போ நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடித்தேன். எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்ட் ஆகுற மாதிரி கால் வந்தது. அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. இது உண்மைதான். அதுதான். இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில கிளம்பி வந்து. இப்போ ஓகே. ஆமா. பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி, ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து So, ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். எனக்கு பயமா இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போகிறப்பவுமே எனக்கு பயமா ஏன்? இருக்கும். தெரியல, எனக்கு எப்பயுமே எல்லா ஷூட் போகிறப்பமே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல. எப்படி இப்போ சீன் எப்படி பண்ண போறோம்? நம்ம அது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ ஆல் மச். தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையணும். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய 2வது மேடை. மார்கனுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பும், அதுக்கான அங்கீகாரமும், அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம் அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 2வது படம், கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து, சரி ஓகே, படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம், கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பெருசாக எமோட் பண்ணுன்ற. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணும், எப்படி பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசருக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் கணேசர்கிட்ட கேட்பேன், சார் இது ஓகேவா? ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை, இது வந்து கரெக்டாக வருதா வரலையா அப்படிங்கும்போது கணேசர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போகலாம் 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 அப்படிங்கும்போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அது எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜய் ஆண்டனி சாரும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல்.
அண்ட் பரதி சார் தேங்க்யூ. இந்த ரொம்ப அழகான வந்திருக்கு. நான் அந்த படத்துக்கு படிக்கும் போதே இதோட ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு, எத்தனை லேயர்ஸ், எத்தனை விஷயம் சட்டலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜேசன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பிரகதீஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேரை மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் இருக்க நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரெண்டாவது மேடை, அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ அது இருக்கும். தேங்க்யூ.